ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த நாள் காலையிலும் கூட ஆண்டவர், இந்த இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்ற நிகழ்ச்சிக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் எந்த நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சிகளை உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறார் என்பதை நீங்கள் விட்டு கவனியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இது மிகவும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏதோ ஒரு சாதாரணமான நிகழ்ச்சியாக இருக்கிறது என்று நீங்கள் நினைத்து அதை அலட்சியமாக விட்டு விடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அதிகமான நன்மைகளை செய்வாராக. அவனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுடைய இல்லங்களிலே வந்து ஒலிக்கும். ஆண்டவரை எப்படி ஆராதிக்கிறதுனால் அவர்களுக்கு கிடைக்கிற மகிமையான ஆசீர்வாதங்களை நாம் இப்பொழுது காண முடியும். நாம் ஒரு சிறிய ஜெபத்தை ஜெபித்து தொடர்ந்து நாம் கடந்து போவோம். அன்பின் இயேசுவே, இந்த வேளைக்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீர் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. உம்மை ஆராதிக்கும் போது அல்லது வலுவிடும் பொழுது, உம்மை தொழுது கொள்ளும் பொழுது உம்முடைய ஆசீர்வாதங்கள் எப்படி கிடைக்குது என்பதை கண்டுகொள்ள கர்த்தருடைய அற்புதங்கள் விளங்கும்படி ஏழை கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை நாம் பாடுவோம். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் நான் செய்து முடித்திடுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். நாம் உற்சாகமாய் பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக. நாம் தொடர்ந்து ஜெபத்திலே இருந்து ஆண்டவருடைய பிரசன்னங்களை நாம் உணர்வோம். ஆண்டவர் நல்லவராகவே இருந்து காரியங்களை நடப்பிப்பார். இந்த இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிறதுனாலே, அதாவது நம்முடைய சந்ததி முற்பிதாக்கள் நல்ல வழியை காட்டி செல்ல வேண்டும். அதற்கு முன்னோடியாக இருந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள், அதைத்தான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது அநேக மூதாதையர்கள் சாபத்தை வைத்து போயிருக்கிறார்கள். ஒரு தெய்வ வழிபாடு இல்லாதபடி போயிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் நல்ல வழிபட்டு அதனால் உண்டான நன்மைகளைத்தான் நாம் இப்பொழுது கண்டு கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஒரு பாடலை நாம் பாடுவோம். பாடி நாம் தொடர்ந்து இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனைகளை கேட்க கர்த்தர் உதவி செய்வாராக. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். கர்த்தரின் வெளிச்சமும் மீட்புமானார், அவரே ஜீவனின் வாழ்வின் பலனுமானார். கர்த்தரின் வெளிச்சமும் எனது மீட்புமானார், அவரே ஜீவனும் வாழ்வின் பலனுமானார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். தீயோரின் உடலை விழுந்து நிறுத்துகையில் இடறி விழுந்தார்கள், இல்லாமல் போனார்களே. தீயோரின் உடலை விழுந்து நிறுத்துகையில் இடறி விழுந்தார்கள், இல்லாமல் போனார்கள். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். கடையே எனக்கு எதிர பலையும் இறங்கினாலும் என் நெஞ்சம் அஞ்சாது, நம்பிக்கை இழக்காது. கடையே எனக்கு எதிர பலையும் இறங்கினாலும் என் நெஞ்சம் அஞ்சாது, நம்பிக்கை இழக்காது. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிற நாம் இப்பொழுதும் கூட ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் கடந்த நாளிலே 6ஆம் வசனத்தின் மத்திய பகுதியிலே நாம் விட்டுவிட்டோம். தொடர்ந்து அதிலிருந்து இந்த வேத பாடத்தை துவங்க கர்த்தர் உதவி செய்வாராக. இது ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் அவன் தன் உண்டானவைதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரியமும் முகமும் உள்ளவனாயிருந்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகுதியிலே நாம் இதற்கு முன்பாக கடந்த நாளிலே அந்த போத்திபார் என்பவர், அந்த எஜமான், அவர் முழுவதுமாக யோசேப்புடைய கையிலே கொடுத்து விட்டார். முழுவதும் அந்த வீட்டில் இருக்கிற அனைத்தையும், இவண்டோ பிள்ளைகள் எல்லாமே. ஆனால் ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறார், நான் போஜனம் அதாவது நான் தான் புசிக்கிற போஜனம் தவிர என்று சொல்லிவிட்டார். அதை குறித்து நாம் கடந்த நாளிலே நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் அது தொடர்ச்சியாய் நாம் பார்க்கும் பொழுது, அவன் யோசேப்பு மிகவும் அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தார். மிகவும் அழகுள்ளவர். யோசேப்புடைய வாழ்க்கையில் சிவந்த மேனி, எவ்வளவு அழகாக அவர் இருக்கிறார் என்பதை குறித்து அங்கே ஒரு வர்ணனையை நாம் பார்க்கிறோம். அழகு என்று சொன்னாலே நமக்கு ஆபத்து இருக்கிறதை நாம் உணர்கிறோம். ஒரு பகுதியிலே அநேகர் சொல்லுவார்கள், அழகு இருந்தால் ஆபத்து, அழகில் இல்லாமல் இருந்தாலும் ஆபத்து தான். நாம் ஒன்று கவனிக்க வேண்டும். உண்மையாகவே அழகுதான் ஆபத்து என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அழகு இல்லாமல் இருந்தாலும் ஆபத்து தான். இப்படியெல்லாம் உலகத்தில் இருக்கிறது, நான் பார்த்துருக்கிறோம், பல காரியங்களை கண்டிருக்கிறோம். அழகு இல்லைன்னு சொன்னாலும் அதையும் அவர்களையும் சத்ரு வஞ்சிக்கிறதற்கு ஏதுவாக காரியங்களை செய்கிறான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பகுதியில் இந்த அழகுன்றது என்ன? அங்கே யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். யோசேப்பு அவர் யாக்கோபின் குமாரர், செல்ல பிள்ளை என்பதை நாம் அறிகிறோம். ஆனால் அழகு, இந்த அழகு எங்கிருந்து வந்தது? அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அவன் பிறப்பிலிருந்தே வந்தது ஒன்றுதான். பிறப்பிலிருந்து வந்த ஒன்றாக இருந்தாலும் அந்த அழகின் மகிமை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தது. அதுவும் அன்றி அவனுடைய தந்தை யாக்கோபு, அவனுடைய தாத்தா ஈசாக்கு, இன்னும் தாத்தா ஆபிரகாம், இவர்கள் வழிபட்டு வந்த தெய்வமாகிய இந்த இயேசு கிறிஸ்து அவருக்குள் வந்ததுதான் இந்த அழகின் மகிமை. இந்த அழகின் மகிமை அவருக்குள் இருந்தது என்ன? இயேசு கிறிஸ்து உள்ளே இருந்தார். ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை, அந்த அழகின் பிரகாசம் இவனுடைய முகத்தில் தொனித்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், நன்றாக அழகாகத்தான் இருப்பார்கள், ஆனால் முகத்தில் ஒரு ஐஸ்வர்யமே இருக்காது. நல்ல வெண்மையாக இருப்பார்கள், நல்ல ரவுண்டாக இருக்கலாம், இல்லை ஒட்டுனது ஏதோ ஒன்று. ஒவ்வொரு முகமும் ஒவ்வொருடைய பார்வைக்கு அழகு. ஆண்டவருடைய படைப்பில் ரவுண்ட் பேஸு தான் அழகுன்னு சொல்ல முடியாது அழகுன்னு, இல்லை கொஞ்சம் சப்பம் முஞ்சி தான் அழகுன்னு சொல்ல முடியாது, இல்லை கொஞ்சம் கூர்மையாக இருக்கணும். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தோற்றங்களை கொடுத்து அழகுபடுத்துகிற ஆண்டவர் இருக்கிறார். பிறவியிலே ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. ஏதாவது ஒன்று தன்னுடைய அழகை தூக்கி காட்டுகிறது. மூக்கிலோ அல்லது பல்லிலோ அல்லது உதடோ அல்லது கண்ணிமையோ, இதெல்லாம் வர்ணிக்கிறேன்னு நினைக்காதீர்கள். இதனுடைய நோக்கம் என்னவென்றால், ஏதோ இவனுடைய வாழ்க்கையிலே இந்த யோசேப்பு உண்மைதான், ஆனால் இந்த அழகு பிரதிபலிக்கிறதுடைய காரணம் என்னென்னா அதுதான் நீங்கள் கவனிக்கணும். இந்த போத்திபார் அந்த யோசேப்பை அழைத்து கொண்டு போனாரே,
யோசேப்புக்குள் இருக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்திலிருந்து பிரதிபலிக்கிறார். முன்பாக பார்க்கும் பொழுது அவர் செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவரோடு இருக்கிறதை அந்த போத்திபார் அறிந்து கொண்டார். யோசேப்போடு இருக்கிறதை அவர் கண்டு கொண்டார். பார்த்தீங்களா, யோசேப்போடு இருக்கிறதை அந்த எஜமான் அறிந்து முழுவதும் அவருடைய கருத்திலே கொடுத்து விட்டார். முழுவதும் அந்த வீட்டினுடைய அல்லது வெளியினுடைய அத்தனை ஃபுல் கண்ட்ரோல் கிஃப்ட் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டார். அந்த அளவு ஆண்டவருடைய மகிமை இருந்தது. ஆனால் அந்த அழகு ஆண்டவர் அவருக்குள்ளே இருந்து அந்த அழகை பிரதிபலிச்சுக்கிட்டே இருந்தார். ஒரு பகுதியில் பார்க்கும் பொழுது அவனுக்குள்ளே இருந்த அழகின் மகிமை அந்த போத்திபாருடைய வீடு முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்தது. யோசேப்புடைய உள்ளும் வெளியும் அந்த அவனுடைய மகிமை அந்த போத்திபாருடைய எஜமானுடைய வீட்டை முழுவதும் ஆசீர்வதிக்கமாக இருந்தது. காரணம் இந்த யோசேப்பு. ஆம் அன்பு நேயர்களே, இதை குறித்து நாம் சற்று நான் யோசேப்பையும் இயேசுவையும் நாம் சொல்லுகிறோம் என்று நினைத்து விடக்கூடாது. நாம் ஆராதிக்கிறது அல்லது வணங்குகிறது அல்லது தொழுது கொள்ளுகிறது யார் என்பதை தான் நாம் இப்பொழுது கவனிக்க வேண்டும். அந்த யோசேப்புக்குள் இருந்த ஆண்டவர் யார், யோசேப்பு யாரை தொழுது கொண்டார், அதுதான் நமக்கு முக்கியம். ஆகவே அந்த ஆண்டவர் அவனுக்குள்ளிருந்து இந்த பிரகாசத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். அவருடைய பிரசன்னம்தான் இந்த எஜமானுடைய வீட்டின் மகிமை உண்டானது. எஜமான் இப்படி ஒரு இயேசு இருக்கிறார் என்பதை அறியவில்லை, அறியாமல் இருந்தார். ஆஸ்திகள் இருந்தது, செல்வம் இருந்தது, நல்ல குடும்பம் இருந்தது, எல்லாம் இருந்தது. இயேசுவை அறியவில்லை, இயேசு கிறிஸ்துவை. ஆனால் இந்த யோசேப்பு விலைக்கு வாங்கினதன் மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னம் அந்த வீட்டிற்கு போனது என்பதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே தான் இன்றைக்கும் உலகம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அறியாமலே இருக்கிற ஆட்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவரை அழைத்து உள்ளே கொண்டு போனால் எவ்வளவு அழகு! அது மாத்திரமல்ல, அந்த குடும்பம் செழிப்பு எல்லாம் உண்டாகிறதை பார்க்கிறோம். ஓகே, ஸோ இன்னொரு காரியத்தை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, இந்த யோசேப்பு அழகுள்ளவராக இருக்கிறாரே, இந்த அழகு நான் சொன்னேன் அல்லவா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்குள்ளிருந்து பிரதிபலிக்கிறார். ஒரு இருள் எவ்வளவேனும் கவ்விக்கொள்ளாது. இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே அவருடைய பிரசன்னம் விளங்கும் என்பதை காண்கிறோம். அது யோசேப்பின் மூலமாய் போத்திபாருடைய வீட்டிற்கு அல்லது அந்த எஜமானுடைய வீட்டிற்கு சென்றதை காண்கிறோம். ஆனால் நன்றாக கவனியுங்கள், அந்த அழகு அந்த ஆசீர்வாதத்தின் மகிமை பெருகினது. இந்த அழகு அவருக்கு ஒரு ஆபத்தை கொண்டு வரக்கூடியதாய் மாறினது. அவர் அழகு ஆபத்தை கொண்டு வந்தது. ஆனால் ஆண்டவர் அவருக்குள்ளே இருக்கிறார். இன்றைக்கு அநேக இடங்களில் அதுதான் நடக்குது. இந்த ஆண்டவருடைய மகிமை அந்த யோசேப்பை காக்கிறதற்கு உதவி செய்தது. சௌந்தரியம், அழகில் அவ்வளவு சௌந்தரியமாக இருக்கிறாரு. முகம், சௌந்தரியம் உள்ள முகம். அதான் பார்த்தீங்களா, அந்த சௌந்தரியம்னா ஒரு மாதிரி தான் ஆள் நல்லா அழகாக இருப்பாங்க, சௌந்தரியமே இருக்காது. அதான் அந்த சௌந்தரியன்ற அழகு வேறு, ரூபம் வேறு, சௌந்தரியம் வேறு. டிஃப்ரென்ஸ் ரூபம். சிலருடைய ரூபம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு சோகமாக இருந்தால் ஒரு விதமாக காட்டும், சந்தோஷமாக இருந்தால் ஒரு விதமாக காட்டும், தூங்கி எழும்புனா ஒரு விதமாக காட்டும். இதெல்லாம் ரூபங்கள் அப்படி மாறுது பாருங்கள். ஆனால் அந்த அழகு வித்தியாசமாக நார்மலான அழகு தான், அழகாக தான் இருக்கிறோம். தூங்கிட்டே இருந்தால் ஒரு விதமாக முகத்தை காட்டும். அப்புறம் அதுதான் அந்த இதோடைய விவரங்கள். சில வேளை நல்லா தூங்கிட்டோன்னா தூங்கி எழும்பும்போது அது வித்தியாசம் விதமாக காட்டும். சில வேளை நல்ல கடின உழைப்பு உழைச்சா அப்படி சோர்வமாக காட்டும். இப்படியெல்லாம் ஒவ்வொரு நம்முடைய முகத்தோட்டங்கள் எல்லாம் மாறுது இல்லையா, அழகு ரூபம். அப்போ இந்த ரூபம் அழகு இருந்தால் மட்டும் போது, அது ரூபம் அவசியம். எப்பொழுதும் துன்பமானாலும் துயரமானாலும் சந்தோஷமானாலும் இதுதான் நம்முடைய ரூபம் வெளிப்படுகிறது. துக்கம் வந்துடுச்சுன்னா, வேதனை வந்துடுச்சுன்னா முகம் ரொம்ப சோகமாக போயிடும், சோக முகமாயிடும், அப்படியே அப்படியே போயிடும், துக்கமாக போயிடும்.
சந்தோஷமான செய்தின்னா அப்படி சிரிப்பாக வந்துடும். ரூபம் அதான் வித்தியாசம். அப்படி கொஞ்சம் ஒரு சிரிப்பாக வந்துடுவோம். இதெல்லாம் அந்த முகத்தினுடைய ஒரு தோற்றங்கள். அப்படியே சிரித்தா பரவாயில்ல, சந்தோஷமாக இருக்கும். துக்கம்னா அப்படியே சோகம். இதுதான் அவருடைய டிஃப்ரென்ஸ். அதுவும் இல்லாமல் ரொம்ப கோபம் வந்துச்சுன்னா அந்த முகத்தில் ஒரு கொடூரம், ஒரு சீற்றமாக இருக்கும். அதான் ரூபங்கள் மாறி மாறி. ஆனால் அழகு தான், அந்த அழகு ரூப வித்தியாச விதமாக செயல்படுது. கோபத்தில் உக்கிரக கோபம்னா இன்னும் சீற்றமாக அந்த ரூபம் மாறுது. நார்மலான கோபம்னா அது அதாவது ஒவ்வொரு விதங்களிலும் அந்த ரூபங்கள் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். பட் ஆனால் அழகுள்ளவர் தான். ஆனால் ரூபம் ஏன் அழகுள்ளவர் என்று சொல்லிவிட்டிருக்கலாமே, ஏன் நீங்கள் இவ்வளோ தூரம் வர்ணிக்கிறீங்கன்னா, இதோடைய ரகசியம் என்னென்னா, சில நேரங்களில் அந்த அழகு ரூபமும் பிரதிபலிக்குதுன்னு சொன்னால் உள்ள யார் இருக்கிறதுன்றதை அறியணும். என்ன வந்தாலும் சரிதான், கவலை வந்தாலும் சரிதான், பாடுகள் வந்தாலும் சரிதான், சஞ்சலம் வந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரிதான், ஆனால் உள்ள யார் இருக்கிறாரு அவருடைய பிரதிபலிப்பு தாங்க சௌந்தரியம். அவருடைய பிரதிபலிப்பு தான் சௌந்தரியம். உணர்றீங்களா? அன்பு தேவனுடைய பிள்ளையை நீங்கள் சிந்தித்து பார்க்கிறீர்களா? ரூபம் அப்படி இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் சௌந்தரியமாக தான் இருக்குது. கோபமாக இருந்தாலும் சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் கோபப்பட்டாலும் பார்க்குறதுக்கு சௌந்தரியமாக இருக்குது. நீங்கள் துக்கப்பட்டாலும் தான் இருக்குது. உங்களுக்கு துக்கமும் கோபமும் வரவே வராது. எப்போ பார்த்தாலும் நீங்கள் சிரிச்ச முகமாகவே தான் இருக்கிறீங்க. உங்கள் முகத்தை பார்த்தாலே ஒரு சௌந்தரியம் அப்படியே இருக்குது. என்ன விஷயம்? அதனுடைய ரகசியம் என்னங்க? அதுதாங்க இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அந்த முகம், அவர் சைன், அதான் சௌந்தரியம். அது அப்படியே மூக்கு இருக்குன்னா சரி, கண் இருக்குன்னா சரி, அப்பப்போ வித்தியாச விதமான அதை கொடுக்குது. தூங்கும் ஒரு அழகு, அப்படி போகும் பொழுது அப்படியே சௌந்தரியம், அப்படியே வாசனை வீசுது. அப்படியே பார்க்கும் பொழுது கவர்ச்சியை கொண்டு வருது. கவர்ச்சியை எந்த விதத்திலும் அவர் களைத்து போனதே இல்லை. இத்தனை எல்லா வேலைக்காரங்களையும் பார்த்துருப்பார். எல்லா ஒர்க்கும் அங்கே நடந்திருக்கும். எல்லாத்துக்கும் இவர் தான் விசாரணைக்காரர். திடீர்னு கூப்பிட்ருப்பாங்க. ஆடு மாடு இருக்கிற இடத்துல, சார் வாங்க சார்ன்னு கூப்பிட்ருப்பாங்க. அங்கே போயிருப்பார். இங்கே அவங்களுக்கு சாப்பாடு கிச்சன் பொறுப்பில் இருக்கிறவங்க, சார் எங்களுக்கு பால் இல்லை சார்ன்னு சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி சாயங்காலம் பொருள் வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வச்சுக்கிட்டுங்களேன். ஃபேக்ட்ரியில் உள்ளவங்க சொல்லியிருப்பாங்க, சார் அந்த ஒவ்வொரு ஃபேக்ட்ரியில் உள்ளவங்க, சார் இந்த பொருள் இன்றைக்கி சார் நாளைக்கு அந்த மிஷின் ஒர்க் ஆகணுன்னா இந்த டூல்ஸ் வாங்கணும் சார்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதாவது அந்த யோசிப்பு பல இடத்துலையும் ஓடணும். அதுக்குன்னு சார் அங்கே மாடு டிராக்டர் மாடு இல்லை டிராக்டர் டீசல் இல்லாமல் இருந்தது சார், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீசல் வேணும். ஸோ இப்படி பிரச்சனைகளை சொல்லிகிட்டே இருப்பாங்க அவர்கிட்ட. ஏன்னா அவர் தானே விசாரிக்கிறது. அதனால் இன்றைக்கி டியூட்டி சரியாகலை, பாதிப்பு இருக்குது, நாளைக்கு வரணும், இதெல்லாம் வேணும் சார் அப்படின்னு உடனே இதை ரெடி பண்ணணும். அப்போது இவர் வெரி ஹார்ட் ஒர்க்கு, இவர் நல்ல கடின வேலை செய்ய வேண்டி இருக்குதாங்க. ஆனாலும் அவருடைய முகம் மாறவில்லை, அவருடைய தோற்றம் மாறவில்லை, அவருடைய சௌந்தரியம் மாறவில்லை. இதனை நீங்கள் கேட்கலாம், ஏன் அப்படி நீங்கள் விவரிக்கிறீங்கன்னு கேட்கலாம். இவ்வளோ வேலையை செஞ்சுருந்தாலும் வீட்லேயும் செய்கிறாரு, வெளியிலையும் செய்கிறாரு. நம்மவே நினச்சி பாருங்களேன், சிலருக்கு வீட்டு ஒர்க்கு கிச்சன் ஒர்க்குன்னா ரொம்ப சந்தோஷமாக செய்வாங்க. இந்த சமையல் வேலைக்கெல்லாம் கூப்பிட்றோம்னு சொன்னால், நான் இந்த பாருங்கள் வெளி வேலையெல்லாம் செய்ய மாட்டேன், சமையல் வேலை மாத்திரம்தான் செஞ்சுட்டு போவேன் அப்படின்னு. சிலர் சொல்லுவாங்க, நான்லாம் அதெல்லாம் எனக்கு சமையல் வராது, எனக்கு பாத்திரங்கள் ஒரு வேலை கொடுங்கன்னுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, ஐயா ஒன்றும் இல்லை, நான் வீடு மட்டும் தொடச்சி வச்சுட்டு போயிடுறேன், இந்த பாத்திரங்கத்திரம் கழுவுற வேலையெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்வாங்க, வீடு மட்டும் துடைக்கிறணும். சிலர் சொல்கிறாங்க, இந்த வீட்டுக்குள்ளே உள்ள வேலை வேணாம், தோட்ட வேலையை கொடுங்கன்னுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு வேலை இப்படி செஞ்சுட்டு ஒவ்வொரு விதமாக போவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. இவர் எல்லாமே இவர் கவனிக்கணும். அங்கே இருக்கிற அத்தடுங்க. அப்போ இவருடைய முகம் எவ்வளோ வித்தியாசமாக இருந்திருக்கும் பாருங்கள். ஆனால் அங்கே தான் இருக்குது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இவ்வளவு செஞ்சும் ஆனால் அவருடைய ரூபமும் மாறலை, சௌந்தரியமும் மாறலை. ஏன் நீங்கள் இப்படி அதை சொல்லி விளக்குறீங்கன்னு சொன்னால், விவரிக்கிறீங்கன்னு சொன்னால், ஆனால் அவருக்குள்ளே இருந்தது இயேசு கிறிஸ்து இருந்தார். அவரை வழிபடுகிறாராக தான் மாறலை. இப்படி நீங்கள் இப்போ ஒரு வார்த்தை நீங்கள் கேட்கலாம், மனசில் நினைக்கலாம், இதையே வச்சு இவர் விவரிச்சிட்ருக்கிறாரு, இதனுடைய என்னென்னா எங்களுக்கு தெரியாதா என்ன, தூங்குனா தூங்கு மூஞ்சி மாதிரி தான் இருக்கும்,
முழிச்சிருந்தால் முழிச்ச மாதிரி தான் இருக்கும், சிரிச்சிட்டு இருந்தால் சிரிப்பாக தான் இருக்கும், கோவம் இதெல்லாம் தெரிஞ்சே தானே இதே அரைச்சமாக வரைக்கிறாருன்றீங்களே. அங்கே தான் இருக்குது விஷயம். பாருங்கள், அந்த எந்த சூழ்நிலையில் அவர் கடின வேலையில் இருந்தாலும் சரி, அவருடைய எப்படிப்பட்ட சூழ்நிலை, துக்கம், களைப்பு, பாரம், தூக்கம் இவை எல்லாம் இருந்தாலும் சரி, அவருடைய முகம், அழகோ, ரூபமோ, சௌந்தரியமோ குறையில. அதை தான் யார் பார்த்தது? அருமையாக அந்த எஜமானுடைய மனைவி அதை கவனிக்கிறார். எப்படி இருக்குது பாருங்கள், அங்கே தான் இருக்குது விஷயமே. எஜமானுடைய மனைவி அவளை கவனிக்கிறதா இருக்கிறது. உற்று கவனிக்கிறாள், அவள் உற்று கவனிக்கிறாள் எஜமானுடைய மனைவி. பாருங்கள் 7ஆம் வசனத்தில், சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானன் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு அப்போ யோசேப்பின் மேல் அப்போ அவள் ஒவ்வொரு நாளும் கண் வைக்கிறாள். என்னடா இந்த ஆள் இப்படி போனாலும் நல்லா தான் இருக்கிறார், இப்படி போனாலும் தூங்கினாலும் நல்லா தான் இருக்கிறாரு, எழும்பினாலும் நல்லா இருக்கார், திட்டினாலும் சமையல் நல்லா இல்லைன்னு திட்டினாலும் நல்லா இருக்கிறாரு. அவங்க திட்டினாலும் எல்லாருமே பல பிரச்சனை தான். நமக்கு இன்னும் ஒரு சின்ன இதுக்கே நம்ம இவ்வளோ கோச்சிட்டு இப்படி இருக்கணுமா? அப்போ யோசேப்பின் மேல் கண் போட்டால் அவனுடைய முகம் மாற்றமில்லை, அழகு மாறவில்லை, சௌந்தரியம் மாறவில்லை. அவனுடைய ரகசியம் இயேசு. இன்றைக்கு நீ அழகாக இருந்த என்ன பிரயோஜனம்? யாருமே சீண்ட மாட்டேன்றாங்க. எவ்வளோ வேதனையோடு இருக்க காரணம் இயேசு இல்லை. இயேசு இருந்தால் தான் அந்த மகிமை உண்டாகும். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் அந்த எஜமானுடைய மனைவி அவன் மேல் கண் போட்டாள். எப்போ பார்த்தாலும் அப்போ தான் இருக்காப்பா. ஸோ இவருடைய முகத்திலே ஒரு மாற்றம் வராதா அப்படின்றது அவளுக்கு உள்ளத்தில் நாளுக்கு நாள் உள்ளே இருந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சுது. உள்ளே இருந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சு. பாருங்கள், என்ன இருந்து சரி யோசிப்பு சரி இவரை நம்ம வேலைக்காரனை தான் கொண்டு வச்சுருக்குறாங்க, இவர் வேலைக்காரர் மாதிரியே இருக்கிறாரு, சரி என்ன அழகு அப்படின்றத ஒரு பக்கம். இந்த இவ்வளோ தூரம் வேலை செஞ்சாலும் முகம் மாறவே மாட்டேன்றது. அது எந்த அளவு அவளை இழுத்துருக்கு பாருங்கள். கவர்ச்சிகள், கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவனே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே, கவர்ச்சி நாயகனே. எப்படி இருக்கு பாருங்க. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். எந்த அளவு அவருடைய கவர்ச்சி இருந்திருக்கு. இந்த அம்மா தான் பார்த்துட்ருக்காங்க. எப்பப்பா சந்தர்ப்பம் இவர்கிட்ட பேசணும், இவர்கிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு இவர் தந்திரமாக குறிப்பட்டிருப்பா. ஆனால் அந்த அளவு ஆண்டவர் அவருக்குள்ளே இருக்கிறார். அவ்வளோதான். அவர் நினைக்கும் போதெல்லாம் ஒன்றும் தவறி போயிருப்பாரா இருக்கும். சும்மா வீட்டில் தானே இருக்கிறாரு. சில வேளை அப்படி வாசலில் அவர் உள்ளே வரும் பொழுது இவர் வாசல்லேருந்து வெளியே போகிற மாதிரி போயிருக்கலாம், ஒரு இடி இடிச்சுட்டு போயிருக்கலாம். இன்றைக்கி உலகம் அப்படி தானே இருக்குது. சில டிரைவர்ஸ் பாருங்கள், வீட்டில் வாகனம் வண்டின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னோ நடக்குதில்ல, யார் என்னென்னோ பண்ணி நம்பி விட முடியலையே. நான் யாரையும் டிரைவரை குறை சொல்கிறேன், யார் தான் ஊழியக்காரனான்னு இல்லை, யாரையும் நம்பி விட முடியலையே. கொஞ்சம் பக்கத்தில் விட்டுட்டு வாங்கன்னு சொன்னால், ஒரு ஹெல்ப்புன்னு சொன்னால் உடனே அதை வேறு விதமாக பயன்படுத்திக்கிறாங்க. உதவிக்குன்னு சொல்லி போனால் உடனே அந்த உதவியை வச்சுட்டு வேறு விதமாக பயன்படுத்திக்கிறாங்க. இப்படிப்பட்ட உலகமாக போயிடுச்சு. அப்படின்னா என்னவோ இவர் செஞ்சுருக்கலாமே. இவர் தானே ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் எல்லாமே. ஆனால் அந்த அம்மா என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவர் சும்மா போய் உட்காரும் பொழுது போய் இடிச்சுட்டு போயிருக்கலாம், இல்லை வாசலில் போகும்பொழுது பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் கர்த்தர் அதெல்லாம் அனுமதிக்கலை. அது யாருன்னா இயேசு அவனுக்குள்ளே இருந்தார், எதுவும் அனுமதிக்கலை. ஆனால் இவ அதை கவனிச்சுட்ருக்கா. இவனுடைய எல்லாம் பார்த்து 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 என்னென்னு ட்ரை பண்ணி பார்க்குறா. ஆனால் ஆண்டவர் அவரோடு இருந்து அந்த அளவில் பாதுகாத்து வந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அவன் சொல்லும் பொழுது அவனை ஒவ்வொரு நாளும் சில நாள் சென்ற பின்பு சில நாள். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஜமானுடைய கண்களில் யோசேப்பு ஒரு விதமாக இருந்தார். இந்த எஜமானுடைய மனைவி கண்களில் யோசேப்பு ஒரு விதமாக இருக்கிறார். இன்றைக்கு அப்படி தாங்க இன்றைக்கி உலகம் இருக்குது. ஒரு மனுஷரை அதே போல் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொருத்தரும் வித்தியாச விதமாக பார்க்குறாங்க.
நல்லா பார்க்குறவங்களுக்கு நன்மைகள் உண்டாகுது. தீங்கா அசுத்த எண்ணத்தோடு பார்க்குறவங்களுக்கு அசுத்த செயல் தான் உண்டாகுது. அவர் நன்மையை கொடுக்குற மாட்டார். இயேசு கிறிஸ்து அவர் அப்போ எஜமானுக்கு இவருடைய இது இப்படி இருந்தது. இந்த அம்மாவுடைய எண்ணெல்லாம் இப்படி இருக்கிறது பாருங்கள். எண்ணங்கள் சிறையாக்கி இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தி சாத்தானை மிதித்திடுவோம். எண்ணங்களை சிறையாக்கணும். இன்றைக்கி எண்ணங்கள் தான் இன்றைக்கி நம்மளை பாதாளத்துக்கு கொண்டு போகுது. இவன் இப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறா, இவன் இப்படி இருக்கிறா, இவன் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அவன் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும். இந்த எண்ணங்கள் அதை சிறையாக்கி எல்லாவற்றையும் இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தி சாத்தானை அழிச்சிற கிருபையை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் அந்த கிருபையை அவருக்கு கொடுத்தார். அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த சூழ்நிலையிலே நாம் ஒரு பகுதியில் இப்போ யோசேப்பை குறித்து நான் வர்ணித்து கொண்டே இருந்தேன். உண்மைதானே? அவரை பார்த்து சொல்லுகிறாள், சில நாட்கள் கண்டு நீ என்னுடைய சயனி என்று சொல்லுகிறார். அதாவது ஒரு ஒரு தீங்கான வார்த்தையை அவள் பயன்படுத்துகிறார். இப்பொழுது என்ன நினைக்கிறீர்கள் என்ற அடிப்படையில் இந்த இதில் போய் நம்ம புனிதமான கடவுளை போய் நம் இணைக்க முடியுமா என்பது ஒரு சில கேள்வி இருக்கும். புனிதமான கடவுளை எப்படி இணைக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆனாலும் உண்மையாகவே புனிதமான கடவுள் இயேசு அந்த யோசேப்புக்குள் இருந்ததினாலே அங்கே பாதுகாக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். அவர் பாதுகாக்கப்பட்டார். அந்த இயேசுனுடைய அழகு இந்த உலகத்தில் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. இவர் எப்படிப்பட்ட இயேசு என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் அந்த எஜமான் இயேசு கிறிஸ்துனுடைய அழகை கண்டு கொண்டார். அந்த யோசேப்பினுடைய அழகை கண்டு வர்ணித்தது போல அவருடைய எண்ணங்கள் வித்தியாசமாக இருந்தது, இவளுடைய எண்ணங்கள் வித்தியாசமாக இருந்தது. ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவை அந்த எஜமான் நல்ல கண்ணோட்டத்தோடு பார்த்து மகிமையான ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு இயேசு கிறிஸ்துவை அசூசிப்படுத்தாதபடி இருக்க உதவி செய்தார். ஆனால் இவளோ அந்த எஜமானுடைய மனைவி எஜமாட்டி இயேசு கிறிஸ்துவை அந்த புனிதத்தை கெடுக்கும்படி, அவரிடத்தில் இருக்கிற மகத்துவங்கள் இவளுக்கு பாயாதபடி அவரை அது வேறு விதமான கண்ணோட்டத்தோடு பார்த்தார். இப்படி தான் இன்றைக்கு உலகமும் இயேசுவை பார்க்கறது. நல்லவர், அற்புதமானவர், அதிசயமானவர் என்று பார்க்கிறார்கள். அவரை வேறு விதமாகவும் நினைத்து கொலை செய்து அது துர்க்கிரியைகளை சத்ருவாகிய பரிசையன் எல்லாம் சேர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களையும் செய்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு கொள்கை இந்த எஜமானுடைய மனைவிக்குள்ளே இருந்தது. ஆனால் அந்த யோசேப்பை ஆண்டவர் பாதுகாத்தார். அதே போல் அந்த இடத்துல நல்ல கவனிக்க வேண்டும். இந்த யோசேப்புக்குள்ளிருந்த இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள்ளே இருந்ததினாலே, அந்த அழைத்து யோசேப்பின் மூலமாக அந்த இடத்திற்கு வந்ததினாலே அவள் ஒரு பாவி என்ற பெயரை பெறாதபடி ஆண்டவர் பாதுகாத்தார். இப்பொழுது என்ன நினைக்கிறீங்க? உனக்குள்ளே என்ன எண்ணங்கள் எல்லாமோ வரும், துரெண்ணெல்லாம் வரும், கெட்ட எண்ணங்கள்லாம் வரும், நல்ல எண்ணம் வரும். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டுக்கு வந்தார்னா, இந்த இயேசு கிறிஸ்துவை வீட்டுக்கு நீங்கள் அழைச்சி போனீங்கன்னு சொன்னால், அவர் யோசேப்பை விலைக்கு வாங்கிட்டு போனாங்க. இந்த இயேசு கிறிஸ்து இலவசமாக வரேன்றாரு. அவரை வீட்டுக்கு நம்ம அழைச்சிட்டு போனோன்னா என்ன மகிமை உண்டுன்றதை நீங்கள் நினச்சி பாருங்களேன். அவளை அந்த எஜமானுடைய மனைவி தவறு செய்ய இடமில்லாதபடி அங்கே பாதுகாக்கப்பட்டது. நன்றா கவனித்தீர்களா? இப்போ என்ன நினைக்கிறீங்க? எங்கள் ஆண்டவர், எங்கள் இயேசுப்பா, நான் அவரை நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அப்பா இயேசு உண்மையாகவே அவருடைய மகத்துவங்களை நான் நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். அவர் சில நேரங்களில் நமக்கு அவர் கொடுக்குற விளக்கங்கள் இது நம்மளால் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. சிலவில் இப்படின்னா இப்படி இவரை போய் இதில் போய் கோயின்சைட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறாங்க. நெவர். ஆண்டவர் இப்போ என்னோட சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? என்னோட பேசிகிட்டு இருக்கிற காரியம் என்னன்னு தெரியுமா? நான் உங்கள் வீட்டில் என்னை அழைச்சிட்டு போனால் அவள் தவறான மீனிங்கில் கொண்டு நினைக்கிறேன். நான் அவளை தவறு செய்யறதுக்கு இடமில்லாதபடி அவளை பாதுகாத்தேன். அவளை ஒரு விபச்சாரி என்ற பெயரை அவளுக்கு இல்லாதபடி அவளை பாதுகாத்தேன். அவனும் ஒரு விபச்சாரக்காரன் என்று பெயர் இல்லாதபடி அவனை பாதுகாத்தேன். நான் அங்கே இருந்ததுனாலே என்னுடைய அழகு, என்னுடைய சௌந்தரியம், என்னுடைய ரூபம் அது அங்கே விதமாய் வெளிப்பட்டது. என்னுடைய சௌந்தரியம்
அங்கே பாதுகாக்கப்பட்டது அவர்கள். ஆகவே இன்றைக்கும் ஒரு ஒரு அருமையான ஒரு அம்மா, நம்ம பொன்னம்மா சன்னியாசினின்னு ஒரு அம்மா ஒரு அருமையான ஒரு பாடலை பாடியிருக்கிறாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த பாடலை ஒரு கவி பாட விரும்புகிறேன். ரொம்ப அருமையான பாடல். இதுக்கெல்லாம் இப்படின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி அப்படி தான் நம்மளை உலகம் இன்றைக்கி அழிக்குது. எல்லோரும் இதை கேளுங்களேன். ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியம். இது அநேகர் இந்த பாடலை வித்தியாசமாக பாடுறாங்க. பல காணொலியில் போட்டு அதனால் ரொம்ப அதில் அவங்க பணங்கள் எல்லாம் இது இப்போ நல்லா பாடினா இப்படி வரும்னு விதவிதமாக பாடுறாங்க. எனக்கு அப்படி தெரில. இன்றைக்கி இந்த நேரத்தில் இந்த பாட்டு பாடுன்னு ஆவியானவர் சொன்னார். பாடுறேன். பாடுவோமா? நிச்சயமாகவே உங்களுக்குள்ளே இந்த அழகு, இயேசுவின் அழகு கிரியை செய்ய வேண்டும். நான் சொன்னேன் அல்லவா, இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் வீட்டிற்கு அழைத்து உள்ளே வைத்தால் சில வேளை ஒருவருக்கு ஒரு எண்ணம் உண்டாகும், ஒருவருக்கு ஒரு எண்ணம் உண்டாகும். ஆனாலும் துர்ரெண்ணம் வந்தாலும், இந்த எஜமானுடைய மனைவிக்கு துர்ரெண்ணம் வந்தது. அந்த யோசேப்பை கெடுக்கணுன்ற எண்ணம் வந்து, அதே போல் இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்தணும், இயேசு கிறிஸ்துவை நிந்திக்கணும், இயேசு கிறிஸ்துவை துர்கரியை செய்யணுன்ற எண்ணம் அவளுக்குள்ளே வந்தது. ஆனால் இயேசு அதை அனுமதிக்காதபடி அவளை பாதுகாத்து, ஷீ இஸ் குட் உமன், எஜமாட்டி, நல்லவள், நல்லவள் என்ற பெயரை கொண்டு வந்தது. இயேசுவை போல உள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல உள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. கொள்ளவர் பூவிலந்தன் வாழ்க்கையது, நீரே போதும் வேறே வேண்டாம் என்ற நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. சம்பூரண அழகுள்ளோர் என்னை வீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உந்தருக்கின்றேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை வீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உந்தருக்கின்றேன். பூரண கொள்ளவர் பூவிலந்தன் வாழ்க்கையது, நீரே போதும் வேறே வேண்டாம் என்ற நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்தொராய், உண்மையுள்ள உன்னதன்பு நீக்க முயன்றாம். எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்தொராய், உண்மையுள்ள என்ன நன்மை நீக்க முயன்றாம். உள்ளவர் பூவிலந்தன் வாழ்க்கையது, நீரே போதும் வேறே வேண்டாம் என்ற நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். யோக சுக மேன்மை எல்லாம் என்னை கவர்ச்சிதார், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். யோக சுக மேன்மை எல்லாம் என்னை கவர்ச்சிதார், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். பூரண உள்ளவர் பூவிலந்தன் வாழ்க்கையது, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக
மேகமே என் மேல் வந்து வேகமாக மோதி அடித்தார். பூரணகால உள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையாடு நீரே போதும் வேறே வேண்டாம் என்ற நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. பூரணவாழ உள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையாது நீரே போதும் தேரே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோ யாரும் இல்லை, போவிட இருவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. அன்பு நேயர்களே, இயேசுவை போல் அழகுள்ளோ யாரும் இல்லை. இந்த எப்படி இந்த பாடல் ஆண்டவர் உண்மையான ஒரு அருமையான ஒரு தாய், அவருடைய பெயர் நல்ல ஒரு சன்னியாசினி அம்மா இந்த பாடலை ஏற்றியிருக்கிறாங்க. அதை நினைக்கும் பொழுதெல்லாம் உள்ளம் சந்தோஷப்படுகிறது. ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இப்பொழுது நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா, அவன் யோசேப்பு அழகுள்ளவன், முக ரூபம் சௌந்தரியமுமாயிருந்தது. சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமான் மனைவி யோசேப்பின் கண் போட்டு என்னுடைய சைனி என்றார். பாருங்க, எருசலேம் குமரிகள் என்னை வளைந்தோரா உண்மையில் உள்ள எந்த நன்மை நீக்க முடியல முடியல. ஸோ இதை இந்த நேரத்தில் நீங்கள் நினச்சி பாருங்கள், ஆண்டவர் சொல்கிற கர்த்தருக்கு உமக்கு மகிமை. நன்றி அப்பா. இந்த அழகு, இயேசுவாகிய அழகு அந்த இடத்துல நம்ம இல்லத்தில் வந்ததுன்னா, நம்ம அழைச்சிட்டு போனோன்னு சொன்னால், வித்தியாச விதமான ஆட்கள் நம்ம வீட்டில் இருக்கிறோம். எஜமானுடைய மனசு ஒன்றா இருந்தது, எஜமாட்டியுடைய மனசு ஒன்றா இருக்குது. ஸோ தட் அவர் ஹோம்ஸ் இப்படி டிஃப்ரென்ஸ் மைண்ட், டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன், வித்தியாசமான எண்ணங்கள், நினைவுகள், சூழ்நிலைகள், டிஃப்ரெண்ட்ஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள், சைல்ட்ஸ். ஸோ பிள்ளைகள் எல்லாம் அங்கே உள்ளே இருக்கிறோம். ஒரு இடத்துல போனாலும் சரி தான், வீட்டிலே இருந்தாலும் சரி தான், அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்தால், இந்த நம்ம சொல்கிறோமே இந்த இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர், அவர் அங்கே உள்ளே வந்தால் அவர் செய்கிற மகிமை என்ன? அவர் அழகுள்ளவர், அவர் அழகை கெடுத்துவிட முடியாது, அந்த அழகில் நிலைத்திருப்பார். அதே போல் நீங்கள் குடும்ப தலைவி என்ற அழகில் இருக்கும் பொழுது உங்களுடைய குடும்ப தலைவி என்ற அழகு சிதைந்து போகாது. நீங்கள் குடும்ப தலைவன் என்ற நிலையில் இருக்கும் பொழுது குடும்ப தலைவன் என்ற அழகு சிதைந்து போகாது. சங்கரகலதீனமா பாக்க சத்துரதல ரவீல் அந்தராக்கிய ஷப்பரதிதல ரபௌஷ்யாலபா. ஓ எஸ் மாஸ்டர், தேங்க்யூ ஜீசஸ். அந்த அழகு நிலை குலைந்து போகாது. நீ இந்த இல்லத்தில் மூத்த மகள், பெரிய மகள் என்ற ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நீ ரூபவதியாக இருப்ப. உன்னுடைய மூத்த மகள் என்ற அழகு இழந்து போகாது, கௌரவம் இழந்து போகாது. 3 மகள் இருந்தால் சரி, 3 மகள்லையும் 3 பேருக்குள்ளும் அந்த அழகு நிலைத்திருக்கும். ஒரு மகள் இப்படி, ஒரு மகள் இப்படி, ஒரு மகள் இப்படி, ஒருவள் தான் நல்லவள் அப்படின்னு இந்த பேச்சு வேண்டாம். ஒரு மகன் இப்படி, இன்னொரு மகன் அப்படி என்பதல்ல. அந்த அழகு ஒவ்வொரு மகன்களுக்குள்ளும், தாய் அந்த குடும்பம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்குள்ளே முதலாவது அப்பாவின் அழகு குலைந்து போகாது, அம்மாவின் அழகு குலைந்து போகாது. அவர்களுக்குள்ளே கணவன் மனைவி, இது என்னுடைய போஜனம், இது எங்களுடைய போஜனம், இதுதான் என்னுடைய உணவு என்ற ஸ்தானம் நிலை தவறி போகாது, அதில் நிலைத்திருக்கும்.
இதுதான் எங்களுடைய குடும்பம், இது என் சகோதரன் என்று உரிமையாய் சொல்லுவான். உரிமை, இது என்னுடைய சகோதரி என்று உரிமையாய் சொல்லுவார்கள். ஒரு இகழ்ச்சியான ஒன்று வந்திருந்தால், ஐயோ எனக்கு வெக்கமாக இருக்குது, என் கூட பிறந்ததுன்னு சொல்ல முடியலையே, இது என்னுடைய டேடி அல்லது அப்பா அல்லது அச்சா அல்லது பப்பான்னு சொல்ல முடியலையே, இது எங்கள் அம்மா அல்லது எங்களுக்கு மம்மின்னு சொல்ல முடியலையே, ஐயோ வெக்கமாக இருக்குது, இது ஆன்ட்டின்னு சொல்ல முடியலையே, ஐயோ என்று நீ மனம் கலங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இந்த நேரத்தில் அதான் சொல்கிறாரு. இந்த இயேசுவின் அழகு, இயேசு உள்ளே வரும் பொழுது அந்த குடும்பம் முழுவதும் அழகாக மாறுகிறது. அந்த அவருடைய அந்த அழகு, அந்த ரூபம், அந்த சௌந்தரியம் முழுவதையும், அந்த குடும்பம் முழுவதையும் சௌந்தரியமாக மாற்றும். அதுதான் அவர் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு. அதை நீங்கள் அவரை கூப்பிட்டு பாருங்கள். அவர் உள்ளே வந்தார்னா பாருங்கள், அந்த துர்ரெண்ணம் வந்தால் கூட சில வேளை ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே கொலை பண்ணோம், கதங்கச்சியில் ஒருவருக்குள்ளே பணம் பிரச்சனை, காய்மோகாரம், இந்த ட்ரெஸ் அந்த ட்ரெஸ், இந்த பிரச்சனைகள் வந்தாலும், ஒருத்தருக்கு நல்ல எண்ணங்கள் இருந்தாலும், ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து உள்ளே இருக்கும்போது அவருக்குள்ளே அந்த பெரிய விபரீதமான விளைவுகளுக்கு இடமில்லாதபடி அப்பா இயேசு காத்துக்கொள்வார். என்னோட ஷைனின்ற so he is not ready. ஸோ பாருங்கள், எவ்வளோ காரியங்கள் பாருங்கள். அடி அவனை, உதை அவனை, திட்டு அவனை, துரத்து, இவனா அப்படின்னு வசைகள் எல்லாம் கொண்டு வரலாம். ஆனால் அதில் நீ கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதிருப்பாயாக. பாவி என்ற லிஸ்ட்டில் நம்ம வரமாட்டோம். ஆசை இன்றைக்கு அழிக்கலாம், நம்மளை பல வழியில் அழிச்சிட்டு போகலாம். ஆனால் அந்த ஆசையில் விழாதபடி காத்து கொள்ளுகிறது இயேசு. உங்கள் இல்லத்தில் நீங்கள் இன்றைக்கி அழைச்சி பாருங்கள். அவர் உள்ள வீட்டில் வரட்டும். வந்தால் இப்படிப்பட்ட எண்ணத்தில் தான் இருக்கிறோம். நம்ம பெற்ற பிள்ளைங்க தான், நம்ம மனைவி தான், நம்ம கணவன் தான். ஸோ he is changed. The daughters and sons change. But that situation is very difficult situation. ஸோ அதே தான் அந்த இயேசு நமக்குள்ளே வந்திருந்தாருன்னா, இப்போ இதிலேருந்து இன்னொரு காரியத்தை கூட நீங்கள் புரிஞ்சுக்கணும். அங்கே இயேசு வந்ததுனால, இயேசு அழைச்சிட்டு போனால் அவளுக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட எண்ணம், அப்படிப்பட்ட ஒரு தவறு செய்யணும்னு நினச்ச தவிர ஆண்டவர் செய்ய விடாமல், நீ நல்லவளாக இரு, நீ இப்படி ஒரு அபத்தமான பேர் உனக்கு வரக்கூடாது, நீ போத்திபாருடைய மனைவி, நீ எஜமானுடைய மனைவி என்ற ஸ்தானத்தை ஆண்டவர் அங்கே பாதுகாத்தார். இதுதாங்க, நம்ம ஏதோ ஒன்று பேசிடக்கூடாது, இதை தான் எடுத்து மேன்மைப்படுத்தணும், மேலானவைகளை தான் திங்க் பண்ணணும். அதை ஆண்டவர் பாதுகாத்தார். அது மாத்திரமல்ல, யோசேப்பையும் பாதுகாத்தார் என்று பார்க்குறோம் இல்லையா. இயேசுவும் அவருடைய பேர் கெட்டு போகாதபடி, இயேசுவை வணங்குகிற குடும்பம், இயேசுவை ஆராதிக்கிற குடும்பம், இயேசு இந்த வீட்டில் இருக்கிறார், இயேசு இந்த வீட்டில் இருக்கிறார் என்று கண்டுகொள்வார்கள். இயேசுவின் மகிமை வெளிப்படும். எவ்வளவு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. இயேசுடைய நாமமும் கெட்டு போகாது, இயேசுடைய பேரும் தூஷிக்கிறதற்கு இடம் வராது. இயேசு அந்த இடத்துல உதவி செய்வார். அங்கே யோசேப்பை பாருங்கள், அவன் இப்படி பண்ணிவிட்டான். எஜமானுடைய அந்த ஒரு பேரை சிலர் இன்றைக்கெல்லாம் உலகத்தில் இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா, ஐயோ வேலை செஞ்சுட்ருக்கேன், இன்றைக்கி படு மோசங்க, இன்றைக்கி நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது, அதில் நினச்சி பார்க்க முடியல. இன்றைக்கி பலரும் ஒரு வீட்டில் ஒரு வேலை போனால் இன்றைக்கி அந்த காலகட்டத்தில் தான் இன்றைக்கி மனுஷங்க இருக்கிறான். ஐயோ தன் போஜனன்னே பார்க்காம இன்றைக்கி நில குனிஞ்சு கிடக்கிற குடும்பம் இருக்குது. இதுதான் அதுதான் தெரியல, இதுதான் என் போஜனமா. நான் தெளிவாக சொல்லிட்டார் போத்திவா, அவர் எஜமான் சொல்லிட்டார், நான் போஜனம் பண்ணுகிற தான் புசிக்கிற போஜனம் தவிர, திஸ் இஸ் மை பிரெட்டு, என்னுடைய உணவு, ஸோ அது எனக்கு தான் அது. ஸோ இது இப்படி நினச்சிக்கிறீங்களா? ஒருத்தராக நினச்சிங்களா? சில இடங்களில் சில பேச்செல்லாம் நம்ம கேட்குறோம். சில நேரங்களில் சில பிசாசு உள்ள இப்படி தான் வருவான், உள்ளே வந்து கெடுத்து குட்டிச்சவராக்க பார்ப்பான். ஆனால் இயேசு உள்ளே இருந்து காப்பார். சில நேரங்களில் ஐயோ இப்படி சொல்கிறாரு, எனக்குள்ளே இருந்த அந்த இயேசு வந்து காக்காமல் எனக்கு இந்த ஒரு பேர் தந்துடுச்சே, நான் வாங்கிட்டேனே, நான் இந்த மாதிரி ஆயிட்டேனே,
எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பேரெலாம் இருக்குது, இவர் என்ன பெரிய ஒஸ்தியா, இவெல்லாம் இப்படி இருக்குன்னா அந்த கொண்டு வந்துட்டேன்னு நினச்சிட்டு வேதனைப்படுறோமா? அந்த இயேசுவை துக்கப்படுத்தியிருக்கலாம், வேதனைப்படுத்தியிருக்கலாமா? அது ஏதோ ஒரு தீய சக்தி உங்களை அழித்திருக்கலாம். ஆனாலும் அதிலிருந்து மீட்டெடுத்து அவருடைய உயரிய நிலையிலே கொண்டு வந்து நிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏதோ ஒரு சூழ்நிலை என்ன, அப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தான்னா தவறணுன்னு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஏதோ ஒரு அட்டாக், டு ஹேவ் எனி அட்டாக் ஃபார் யுவர் லைஃப். ஏதோ ஒரு அட்டாக், இவனுக்கு ஏதோ ஒரு அவமானத்தை கொடுக்கணும், இந்த குடும்பத்தை சிதைக்கணும், இவனை கெடுக்கிறதுக்கு, இவனை ஏதாவது நல்ல வழியில் போவிடாதபடி தடுத்து இந்த ஆசீர்வாதம்லாம் குலைக்கணும். இயேசுன்னு சொல்கிறான். இயேசுவை பற்றி பேசினுடனே இயேசு அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடி இவன் கிளை கிடந்து நாத்தம் எடுத்து சாகணும் அப்படின்னு ஏதாவது ஒரு அட்டாக்கிங் இருக்கும். தட் இஸ் அதான் சொல்லுவது விட்ச்கிராஃப்ட் ப்ராப்ளம். ஏதோ பில்லி சூனிய கட்டுகள் இல்லை வன்கண் இவையெல்லாம் வந்து தாக்கும். ஏன்னா சரியாக அந்த இயேசுவை நம்ம அவரை உள்ளத்தில் வச்சு சரியாக பயன்படுத்தாமல், அப்படி பயன்படுத்தினாலும் அவருடைய சில வேளை நம்ம அவரை கேர்லெஸ்ஸாக அப்படின்னு அந்த மேட்டிமை நமக்குள்ளே வந்துடுச்சுன்னா இப்படிப்பட்ட செயலை சத்துரு கொண்டு வந்துடுவான். இதுதான் அங்கே. ஆனால் யோசிப்பு வெளிப்பாக இருந்தார், கேர்லெஸ்ஸே இல்லை. இஸ் வெரி கேர்ஃபுல். That is not careless. He is very careful. Every time also very careful. So what times comes problem, but he is very thinking. ஆண்டவரும் அந்த இயேசு உள்ளே வந்தால் இந்த பிள்ளைகளுக்கு என்ன நேரம்னு கவனிச்சிட்டு இருப்பார். ஸோ அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குறதும் இல்லை. அவர் விழிப்புடனே இருந்து நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் வைத்துக்கொள்வோம். நன்மையான காரியங்கள் அவர் பாருங்கள். அவள் அப்படி சொல்லுகிறாள். அந்த இயேசு வந்ததுனால பேர் எப்படி மாறிச்சு பார்த்தீங்களா? அவளுடைய வாழ்க்கையில் அந்த கெட்ட பேர் வராதபடி பாதுகாத்தது. இன்றைக்கு சில குடும்பத்தில் பாஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க, என்ன பண்ணுது, வந்துடுச்சே, நாங்கள் என்ன பண்ணுறோம், என் போஜனத்தை வேறு ஆள் சாப்பிட்டாங்க, எங்கள் வீட்டு சாப்பாடை யாரும் சாப்பிட்டாங்க, என்ன பண்ணுறது? ஆனால் இயேசு சொல்கிறார், அவரிடத்தில் வந்தால் விடுதலை இருக்குது. அவர் உங்கள் வீட்டில் வந்திருக்கிறாருன்னா சில வேளை அவருடைய கண்களையும் அவருடைய வார்த்தையை மீறி போய் அவனவன் தன் வழிகளிலே சிக்குண்டான் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ போகாதே, செய்யாதே, இராதேன்னு சொல்லி மீறி செஞ்சதுனால அந்த வலையில் விழுந்துட்டோன்னு சொன்னால், இந்த பேர் போயிடுச்சுன்னு சொன்னால் அவர் சொல்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறது இல்லை, என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. ஆகவே இன்றைக்கு நாம் அவருடைய கரத்தில் நம்மை கொடுப்போமே, ஆனால் அவர் நம்மை புறம்பே தள்ள மாட்டார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அதை நான் பஞ்சை போல வெண்மையாக்குவேன். சிவரென்றிருந்தாலும் சரி, பஞ்சை போல. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். நீ நவ் யூ ஆர் கன்ஃபஸ்ட் ஆஃப் யுவர் சின். நம்ம அறிக்கை இடும் பொழுது அவர் நமக்குள்ளே இரக்கம், அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அவர் அன்புக்கு அளவே இல்லை, அவர் இயேசு இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அவர் அன்புக்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே என்னேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே என்னேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்புக்கு அளவே இல்லை. அவை காலைதோ புதிதாயிருக்கும்,
அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோம். எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோம். உந்தன் தழும்புகளால் சுகமானோம். உந்தன் தழும்புகளால் சுகமானோம். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவரா தினம் தினம் அற்புதம் செய்தீர். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவரா தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தீர். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்புக்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்புக்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். அவர் இரக்கமுள்ளவர், அவர் நம்மேலே மனதுருகி அவர் வெற்றியை தருகிறவர். அவர் மனதுருகிறவருங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவரே, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், நீ வா மகனே, அழைச்சிட்டு போனா பார்த்தீங்களா, இயேசு உள்ளே வந்தால் அவரை வலுப்படுகிறதுனால் உண்டான விளைவு. சம்திங் ராங்ஸ், ஓகே, சம்திங் ஹேப்பன், இட் இஸ் ஓவர். பட் நவ் that our problem to tell to God, Lord forgive. ஆண்டவர் மன்னிக்கிறவர், கிருபையை ஊற்றுகிறவர். நமக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே பாடுகளை அனுபவித்தார், இரத்தம் சிந்தினார், ஜீவனை விட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்ப்பிக்கப்பட்டார், ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அழகுள்ளவர், அழகுள்ளவர். அவள் அடுத்த பகுதிக்கு நேராக, அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல். அங்கே 8ஆம் அதிகாரம் முதல் பகுதி, அவனோ தன் எஜமானுடைய சொல்லுக்கு இணங்காமல். He is not ready. He is not ready. She is ready. சாதாரணமா சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு என்ன செய்திருக்கும் உலகத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? அதேதான். ஆனால் அவர் தெளிவாக இருந்தார். யோசேப்பு தெளிவாக இருந்தார். யோசேப்புடைய கண்கள் அவள் மேல் படவில்லை. யோசேப்புடைய கண்கள் அவள் மேல் படவில்லை. உதாரணமாக ஒரு பாரம்பரிய கதை சொல்லுகிறது, போத்திபாருடைய வஸ்திரம் நம்முடைய உள்ளங்கைக்குள்ளே அடங்கி இருக்குமா, அவ்வளவு ஜல்லடையை போன்றதாம். அப்படி இருந்தாலும் அவனுடைய பார்வை செல்லவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளையை தொடரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சையவும் அபிஷேகம். ஆட மேல கண்ணு போச்சுனா அம்போதரும் அபிஷேகம்.
பாடுமா? வாழ்க்கை மேல கண்ணு போச்சுன்னா போச்சம்மா உம்மா அபிஷேகம். வாழ்க்கை மேல கண்ணு போச்சுன்னா அம்போதான் உம்மா அபிஷேகம். எல்லாரும் இணைந்து பாடுவோமா? யோசேப்பு அவள் சொல்லை அவள் கேட்டுக்கொள்ளவில்லை. காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். மேல கண்ணு போச்சுனா போச்சையாவும் அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போதானும் அபிஷேகம். மேல கண்ணு போச்சுனா போச்சம்மாவும் பெருமை என்ற வலையில் வீழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு சென்றிடும். பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு அழிந்து போகும் உலக பொருட்களா நீ நண்பர்களை சம்பாதித்துக் கொள். அழிந்து போகும் உலக பொருட்களா நீ நண்பர்களை சம்பாதித்துக் கொள். நீ மரித்தால் நித்திய வீட்டில் உன்னை நிரந்தரமாய் ஏற்றுக்கொள்வார்கள். நீ மரித்தால் நித்திய வீட்டில் உன்னை நிரந்தரமாய் ஏற்றுக்கொள்வார்கள். அழைத்த அழைப்பில் நிலைத்திருந்தால் அபிஷேகத்தை காத்துக்கொள்ளலாம். அழைத்த அழைப்பில் நிலைத்திருந்தால் அபிஷேகத்தை காத்துக்கொள்ளலாம். அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை அனுதினமும் நடத்தி செல்வாரே. அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை அனுதினமும் நடத்தி செல்வாரே. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல ஆட்கள் மேல ஆடு மேல உலகத்து மேல பணத்து மேல கண்ணு போச்சுடா